ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நாம் சூப்பராக லெமன் ரைஸ் செய்ய போகிறோம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். இப்போது அதுவும் பொரிஞ்ச பின்னாடி 4 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 ஸ்பூன் முழு உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு இதுவும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாங்க. தீ விடாமல் வதக்கிக்கலாம். இப்போது நம்ம இது கூட நல்லா சாப் பண்ணி வச்ச இஞ்சி சின்ன பீஸ் அளவுக்கு சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. கூடவே 3 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு இனுக்கும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாங்க. குக்கிங் ஆயில் விட்டுருந்தோம், இப்போ நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா கிளற சாப்பாட்டுக்கு நல்லெண்ணெய் எப்பயுமே ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாப்பாடு போட்டு கிளறும் போது உப்பு பத்தலைனா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்ச மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக நம்ம லெமன் ஜூஸ் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. 2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் 3 ஸ்பூன் கிடச்சிது. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மேற்கொண்டு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஜஸ்ட்டு சூடானாவே போதும். நம்ம இப்போ இறக்கிக்கலாங்க. தாளிதெல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக தான் நம்ம எப்பயுமே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். லெமன் சாதத்துக்கு லிக்விட் ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு போட்டு கிளறிக்கலாம். கிளறும்போது நம்ம உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாமே பார்த்துட்டு உப்பு பத்தலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரம் பத்தலைனா அதுக்கு நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க. மறுபடியும் புதுசாக பச்சை மிளகாலாம் ஆட் பண்ண முடியாது, ஆனால் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னமும் ஒரு நல்ல டிப்ஸ். எதுக்காகனா சளி பிடிக்காது. லெமன் சாப்பாடு ஒரு சிலருக்கு சேராது. ஸோ அவங்களுக்கு பெப்பர் ஆட் பண்ணுறதுனால இது ஈக்குவல் பேலன்ஸ் ஆகிடும். இப்போல்லாம் நிறைய வெரைட்டி ரைஸ் வந்த பிறகு லெமன் ரைஸ், புளியோதரை இதெல்லாம் நம்ம செய்கிறதே ரொம்ப தவிர்த்துட்டோம். வீக்லி ஒன்ஸ் நம்ம லெமன் ரைஸ் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. விட்டமின் சி கிடைக்கும். உங்களுக்கே தெரியும், வாயில் உள்ள ஈறுகளுக்கு ரொம்ப ரொம்ப விட்டமின் சி ரொம்ப முக்கியமானதுங்க. ஆரஞ்சு பழம், நெல்லிக்காய், இந்த லெமன் இதில் உள்ள விட்டமின் சி ரொம்ப க்யூரபிளாக மவுத் அல்சருக்கு ஒரு ப்ரிவென்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாலும் எனக்கு லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர்.